ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இது பஸ்ஸை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நம்மளுடைய ட்ரிப்பு பஸ்ஸுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நாம் எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு கிளம்பி போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் தான். மதுராந்தகம்க்கு எதுக்காக போகிறோம் அப்படின்னா, ஒரு குட்டி பாப்பாவுக்கு 40 டேஸ்க்கு நாங்கள் எப்போவுமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி, அது பேர் சூட்டு விழா மாதிரி நம்ம கொண்டாடுவோம். அதுக்காக நம்மளுடைய பியூட்டி குயின்ஸ்லேருந்து ஒருத்தவங்களை அழைச்சிட்டு வர்றதுக்காக மொத்த ஃபேமிலியும் கிளம்பிட்டோம். நமக்கு இந்த மாதிரி வாய்ப்பு வந்து அடிக்கடி கிடைக்காது, தெரியும்ல. அதனால் நம்ம எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் கூடயும் சேர்ந்து ஜாலியாக நம்மளும் கிளம்பிட்டோம். இந்த மூமெண்ட்டை வந்து எப்போவுமே யாருமே வந்து மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா நமக்கு வந்து ஃபங்க்ஷனை விடவே ரொம்பவும் சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எல்லோரும் சொந்தக்காரங்களோடு சேர்ந்து பஸ்ஸில் ஜாலியாக போகிற அந்த ஒரு மூமெண்ட்டு வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த நாளை வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தோம். இன்றைக்கி அது நமக்கு நிறைவேறிச்சு. ஜாலியாக நாங்கள் புறப்பட்டோம். ஆனால் என்ன, நமக்கு எப்போவுமே தெரிஞ்ச ஒரு விஷயம், இந்த வெயில் தான் நம்மளை பொலன்னு பொழக்கும். ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருந்தது பஸ்ஸில், தாங்க முடியல. ஏன்னு தெரியல, வெயில் வந்து நமக்கு மட்டும் ஏன்டா இப்படி பண்ணுது அப்படின்னு தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம எல்லாருக்கூடையும் போகிற அந்த ஜாலினால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே ஜாலியாக போனோம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ரீச் பண்ணிட்டோம். கவின் பிளாசா, அங்கே தான் வந்து அந்த மண்டபத்தில் தான் ஃபங்க்ஷன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு வழியாக நம்ம மண்டபத்தையும் ரீச் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் டைம் நம்ம இங்கே போகிறோம். எல்லோரும் செம்ம டயர்ட் ஆகிட்டோம் போனோடனே. ஆக்சுவலி நாங்கள் வந்து மாப்பிள்ளை வீடு, பொண்ணுக்கு குழந்தை பிறந்து அந்த ஃபங்க்ஷனுக்காக நாம் வந்து பொண்ணை திரும்பவும் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்ற ஃபங்க்ஷன் தான் இது. இன்னும் கொஞ்சம் 40 டேஸில் பண்ண வேண்டியது கொஞ்சம் லேட்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 2 மந்த் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. வெயிலேருந்து வந்தால் நமக்கு ஜில்லுன்னு கூலிங்காக இருந்தது. அப்படியே மண்டபத்தில் செம்ம சூப்பராக இருந்தது. இது என்னுடைய அம்மா வந்து பாப்பாக்காக வாங்கியிருந்தாங்க. அப்புறம் அவங்க வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. வெயிலுக்கு இதமாக 7 அப் கொடுத்துருந்தாங்க. அது சூப்பராக இருந்தது. ஏன்னா வெயில் தான் ரொம்ப நம்மளால் தாங்க முடியல. போனதும் வெல்கம் ட்ரிங்க்ஸ், அவங்களுடைய உபசரிப்புக்கெல்லாம் ஒரு அளவே இல்லை. செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது வந்து அந்த குட்டி பாப்பா இருக்கு இல்லையா, அவங்களுடைய பாட்டியோட கிஃப்ட். இது கோல்டு வளையல் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் என்ன, நம்ம வீட்டு சைட்லேருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தோன்னா, லட்டு இருக்குது இல்லையா, ஆல்ரெடி வந்து 11 நாள் ஃபங்க்ஷன்லேயே ஜாங்கிரி வந்து எல்லாேருக்கும் கொடுத்துட்டோம். அதனால் ஸ்பெஷல் லட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்டு, அப்புறம் வெத்தலை பாக்கு எல்லாமே வச்சு எல்லாேருக்கும், நலங்கு வைக்கிற எல்லாேருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாமே பேக்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாம் அந்த இடத்துக்கு ரீச் பண்ணவே வந்து 2 o'clock ஆகிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம சாப்பிடாம இருந்தால் எப்படி, பசங்களாம் ரொம்ப பட்னியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பொண்ணு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பார்த்தா, அப்புறம் பொண்ணும் வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு டைனிங் ஹாலுக்கு எல்லோரும் போயிட்டோம். டைனிங் ஹாலும் நல்லா இருந்துச்சு. சின்னதாக இருந்தாலும் மினி சூப்பர் ஹாலாக செம்மையாக இருந்தது. நாம தான் ஃபஸ்ட்டு ஆளாக போய் உட்காந்துருந்தோம். என்ன பண்ணுறது, அப்படி ஒரு பசி. சரி, நாம் எல்லோரும் ஒன்றா உட்காந்துட்டோம். வாழை இலை தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் என்ன, நமக்கு ஃபேவரட் டிஷ் நம்மளுடைய கீ ரைஸ் தான் வந்திருந்தது. இது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை சாப்பிட்றதுக்காகவே நிறைய மேரேஜ்க்கு நான் போயிருப்பேன். அது சாப்பாடு வரதுக்கு முன்னாடியே அதே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸ்வீட்லேயே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷுன்னு தான் சொல்வேன். அப்புறம் என்ன, ரைட்டா, கத்திரிக்காய் பச்சடி, சிக்கன் 65 எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்ம ஒண்டர்ஃபுல் மோஸ்ட் ஃபேவரட் நமக்கு மட்டன் பிரியாணி தான். அது சுட சுட போட்டுருந்தாங்க. செம்ம சுட சுட இருந்தது. வெயிலுக்கு ஏற்ற மாதிரி கொதிக்க கொதிக்க இருந்தது. அதுவும் அது எனக்கு வந்து ஸ்பெஷலி நான் சொல்லணுன்னா, மட்டனோட ஃபுல் ஃப்ளேவரும் இறங்கி அப்படியே அந்த கொழுப்புலாம் போட்டு, சும்மாவே நமக்கு கொழுப்பு அதிகம். இந்த பிரியாணியில் வந்து ஏகப்பட்ட கொழுப்பு இருந்தது. ரியலி நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மட்டன் பிரியாணி அப்படின்னு தான் சொல்வேன் நான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா கறி ஃபுல்லாகவே வந்து அந்த கொழுப்பு நிறைஞ்ச ஒரு கறியாக செம்மையாக இருந்தது. நான் மறக்கவே மாட்டேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சு எல்லாருக்கும் பீடாவும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணி வந்து என்னை கூப்பிட்டு இந்த பொருளை காமிச்சாங்க. நான் இதுதான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருந்தது. வெள்ளி காப்பு, நிறைய பேர் வந்து வெள்ளி, தங்கம் இது மாதிரி தான் போட்டிருந்தாங்க. வெள்ளி தான் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. சரி, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம வாங்கிட்டு வந்த எல்லாமே, வாழைப்பழம், அந்த டப்பா எல்லாமே அடுக்கி வச்சுருந்தாங்க. ஃப்ரூட்ஸு எல்லாமே வந்து பொண்ணுக்காக அடுக்கி வச்சுருந்தாங்க. மாலை, பொண்ணு வரது தான் வெயிட்டிங்கு. அதுக்கப்புறம் என்ன, பொண்ணும் வந்து குழந்தையும் வந்துச்சு. இப்போ பொண்ணு மாப்பிள்ளையை விட அந்த குழந்தை தான் நமக்கு ரொம்ப முக்கியம்.
ப்ராசஸிங்லாம் முடிகிறதுக்குள்ளேயே குழந்தை அழுதுட்டா ரொம்ப. ஏன்னா அவள் தனியாகவே இருந்து பழகியிருப்பா இல்லையா. இவ்வளோ க்ரௌடை பார்த்ததும் ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக ஆகிட்டான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டிலேருந்து அவங்க செயின் மோதிரம் அது ரெண்டுமே போட்டிருந்தாங்க. பொண்ணோட அம்மா இதெல்லாம் போட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து குழந்தைக்கு தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன குழந்தையோட அத்தை என்ன கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இயரிங்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. இயரிங்ஸ் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைக்கு இன்னொரு பாட்டி முறை வேணும். இவங்களும் வந்து ஒரு ரிங்கு மாதிரி அதான் காலில் போடுறதுன்னு கையில் போடுறது நிறைய பேர் இதுதான் வெள்ளி தான் நிறைய பேர் வாங்கி வச்சுருந்தாங்க. எல்லோரும் என்னென்ன பண்ணாங்களோ எல்லாமே போய் எல்லா கிஃப்ட்டையும் வந்து குழந்தைக்கு கொடுத்தே ஆகணும், அழுதாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கை தட்டி என்கரேஜ்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய நமக்கு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். எல்லாருமே வந்து அவங்கவுங்க பங்குக்கு என்னென்னலாம் கிஃப்ட் பண்ணணுமோ எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. நலங்கு வச்சு எல்லாருக்குமே ரிட்டர்ன் கிஃப்டாக லட்டு பாக்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 லட்டு போட்டு பாக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் ஆல்ரெடியாக. ஏன்னா முன்னாடியே எல்லாமே வந்து ப்ரிப்பரேஷன்லாம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு சைடு எங்கள் வீட்டு சைடு எங்கள் அண்ணி எல்லாருமே போயிட்டு நல்லா செம்மையாக நலங்கு வச்சு நல்லா பண்ணிட்டோம். எல்லாருமே ப்ரொசீஜருக்காக நலங்கு வச்சு தான் ஆகணும். குழந்தையும் நம்ம வந்து பிறந்தப்போ பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம பார்க்குறோம் குழந்தைய. ஒரு 5 மந்த் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 40 டேஸில் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் 5 மந்தில் பண்ணிட்டோம். பரவாயில்ல, பண்ண வேண்டிய ஃபங்க்ஷனை கரெக்டாக அதை பண்ணிட்டோம். எல்லாருக்கும் ஃபங்க்ஷனை விட எல்லோரும் ஒன்று சேர்ற அந்த மூமெண்ட்டை தான் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே அது ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு நாள். எனக்கே வந்து எல்லாரோட போகிற அந்த சந்தோஷத்தை வந்து வேறு எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து எல்லாருமே அங்கே அசெம்பிள் ஆகிடுவோம். நம்மளோட பியூட்டி குயின்ஸ் நம்ம விடுவோமா, ஒருத்தராக போய் நலங்கு வச்சு செம்மையாக ஃபன் பண்ணிட்டோம். அப்புறம் நம்மளோட அலப்பறையை தாங்க முடியுமா, கடைசியாக நம்ம வீடியோவில் ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் எடுத்த எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். எங்கே போனாலும் நம்மளோட தொல்லை தாங்க முடியலன்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. நமக்கு வந்து ஒரு மெமரியபிள் மூமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான்லாம் பண்ணி எல்லாமே ஒன்றா ட்ரெஸ் பண்ணி அதெல்லாம் வந்து ஒரு ஜாலிங்க. எங்களுக்கு வந்து எப்போவுமே இது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஃபங்க்ஷனுக்கு மேலேயும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிற அந்த மூமெண்ட், ட்ரெஸ் கோட் பண்ணுறது, எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறது, இதுவே எங்களுக்கு ஒரு பொழப்பாக போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். எங்கள் அண்ணிங்க எல்லாருமே சேர்ந்து, ஆக்சுவலி நாங்கள் 2 நாத்தனார், மீதி எல்லாருமே அண்ணி தான் எனக்கு. அப்புறம் என்ன, நானும் போயிட்டு நலங்கு வைக்கணும் இல்லையா, நான் தானே மெயினாக பண்ணணும். மாப்பிள்ளையோட தங்கச்சியாச்சே நான் பண்ணாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் நலங்கு வச்சுட்டேன். நான் வந்து ட்ரெஸ்ஸு தான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன் பாப்பாக்காக. நம்ம வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸையும் கொடுத்துட்டு நம்மளோட ரிட்டர்ன் கிஃப்டான லட்டையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு நான் கிளம்பிட்டேன். எல்லோரும் நலங்கு வச்சு முடிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு வெல்கம் ட்ரிங்க்ஸ் மாதிரி சென்ட் ஆஃப் ட்ரிங்க்ஸாக மறுபடியும் 7 அப் கொடுத்துருந்தாங்க. அதையும் குடிச்சிட்டோம். நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். நம்மளுடைய பஸ்ஸும் வந்துடுச்சு. திரும்பவும் இந்த மாதிரி ஒரு நாள் எப்போ வரும் எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் இந்த நாளை நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் ஆஃப் பார்ட்டி மாதிரி எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிவிட்டு பஸ்ஸில் ஏறியாச்சு. எல்லோரும் செம்ம டயர்டு, என்னை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். டாடா பாய் பாய், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.